ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்ட் டேட் இருக்கு. ஸோ இது என்னோட கரண்ட் டேட் நான் இங்கே வந்து ஃபெச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னோட நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே வேணும். ஒர்க்கிங் டேன்னு வரும்போது மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்டாக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும் நார்மல் ஒர்க் டே ஃபார்முலாவில். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நம்ம எப்படி அரைவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இங்கே. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டுட்டு ஒர்க் டே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்டார்ட் டேட் இங்கே கேட்குதா, உங்களோட ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்கோங்க. கமாண்ட் கொடுத்துட்டு இங்கே டேஸ் கேட்கும். ஸோ டேஸ் வந்து நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா வெரி நெக்ஸ்ட் ஒர்க் டே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 27ன்றது இன்னைக்கு மண்டே. ஸோ 28 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுவே வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஒர்க் டே வேணாம், எனக்கு ஒரு 2 days கழிச்சு தேர்ட் ஒர்க் டே வேணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து 2ன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் டே வந்து டே ஆஃப்டர் டுமாரோ அதோட டே வந்து 29 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை டே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் டே வேணுமோ அதை நீங்கள் போடலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒன்றுன்னு போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஒர்க் டே வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சேம் ஃபார்முலா என்னோட ஸ்டார்ட் டேட் இங்கே வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ மேலே ஒன்றுன்னு கொடுத்தோம் டேஸ், இங்கே வந்து டேஸ் 2ன்னு கொடுக்கணும். எனக்கு வந்து செகண்ட் ஒர்க் டே வந்து எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே 3 கொடுத்தீங்கன்னா தேர்ட் ஒர்க் டே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டேஸ் கொடுக்க கொடுக்க இங்கே வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் 4ம் கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துல வந்து நான் 5ம் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. 27, 28 வந்துடுச்சு, அப்புறம் 29 வந்துடுச்சு, அப்புறம் 30 வந்துடுச்சு, அப்புறம் 31 வந்துடுச்சு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3rd நவம்பர் வந்துடுது. ஸோ எனக்கு 31க்கு அப்புறம், ஸோ நான் உங்களுக்கு கேலண்டர் இங்கே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31க்கு அப்புறம் 1 and 2 வந்து சாட்டர்டே சண்டேல வருது. ஸோ அதனால நமக்கு என்ன ஆயிருக்கு, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தேர்டோட எனக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேனா மண்டே. ஸோ அதால தான் 3rd நவம்பர் அப்படின்றது எனக்கு வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த மண்டே டு ஃப்ரைடே நான் எடுக்கிறேன். பட் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள எதனா ஹாலிடேஸ் வந்தா அதை எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஹாலிடேஸை வந்து இங்கே வந்து மேப் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், என்னோட 28 வந்து நான் ஹாலிடேவா டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல 28 ஹாலிடே அண்ட் 30th ஹாலிடே அண்ட் 3 எனக்கு ஹாலிடே அப்படின்றத டிக்ளேர் பண்ணி. ஸோ இது வந்து 11 and 2025. ஸோ அதே மாதிரி எனக்கு இது வந்து 2025, இது 10th month. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 28 ஹாலிடே, 30 ஹாலிடே, 3 நவம்பர் வந்து ஹாலிடே அப்படின்றத நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஒர்க் டே. இங்கே பார்த்தீங்கன்னா 28ம் இருக்கு, 30ம் இருக்கு, 3ம் இருக்கு. ஸோ நான் இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக இந்த டேஸுக்கு அப்புறம் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஹாலிடேஸ் நமக்கு ஒன்று வருதா. ஸோ இந்த இடத்துல என்னோட ஹாலிடேஸை நான் ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல டாலர் போட்டு நான் இந்த இதுவை B14ம் B12லேருந்து B14 ஃபுல்லாத்தையும் நான் வந்து லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பண்ணிட்டேன்னா எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா கீழே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஸ்கிப் ஆகக்கூடாதுன்றதுக்காக டாலர் போட்டு லாக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 28ன்னு இருந்தது, 29ன்றது ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, நான் வந்து 1 தான் வச்சிருக்கேன். டேஸ் வந்து நமக்கு என்ன வரும், இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். நமக்கு டிஃபால்ட்டாக என்ன இருந்தது, 28 அக்டோபர் 25ன்னு வந்தது. ஏன்னா இங்கே 1 தான் இருக்கு. ஸோ நான் இதில் அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன், என்னோட ஹாலிடேஸை டிக்ளேர் பண்ணுறேன். என்னோட ஹாலிடேல எதனா ஒர்க் டே வந்து இருந்ததுன்னா அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் டே என்ன அப்படின்றது எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ எனக்கு 28 ஒர்க் டே இருக்கிறதுனால எனக்கு என்ன வந்துடுச்சுங்க, 29 வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு 30 இருக்கா. ஸோ நான் அந்த இடத்துலையும் போயிட்டு கமா கொடுத்துட்டு என்னோட ஹாலிடேஸை வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4th நவம்பர் அப்படின்றது ஹாலிடேவாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தேர்ட் ஒர்க் டே வந்து கேட்டிருக்கேன். 27ன்றது நம்மளோட கரண்ட் ஒர்க் டே. ஸோ 28 என்னவாச்சு, ஹாலிடேவாக போயிடுச்சு. ஸோ 29ன்றது ஒரு ஒர்க் டே, நமக்கு வந்து 30ன்றது ஒரு ஒர்க் டே. பட் 30யும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஹாலிடேஸில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 31ன்னு இருக்கு. ஸோ 30யும் 31ம் சாரி 27க்கு சாரி 29ம் 31ம் நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31க்கு அப்புறம் 1 and 2ன்றது சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப்ல போயிடுச்சு, வீக் எண்டா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்ன, 3ன்னு வரணும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 வந்து ஹாலிடேவா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா
இங்க வந்து அதோட நெக்ஸ்ட் ஒர்க் டே வந்து 4 போச்சு. ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். ஃபார்முலால பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், தேர்ட் ஒர்க் டேவை வந்து இந்த இடத்துல கேட்டிருக்கேன். ஸோ கரண்ட் வந்து 27. ஸோ இன்னைக்கு டேட்டை வந்து அது வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ எனக்கு தேர்ட் ஒர்க்கிங் டே வேணும். ஸோ 28 என்னோட ஹாலிடே, 29ன்றது என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே, 30ன்றது என்னோட ஹாலிடே, 31ன்றது என்னோட செகண்ட் ஒர்க் டே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ன்றது என்னோட வீக்கெண்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ தேர்டுன்றது எனக்கு வந்து அடுத்த ஒர்க்கிங் டே வருது. பட் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், தேர்டையும் ஹாலிடேவா கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸா எனக்கு வந்து தேர்ட் ஒர்க்கிங் டே என்னவா இருக்கும், 4ன்னு வந்திருக்கும். ஸோ 29, 31st, 4. ஸோ நான் இங்க 3ன்னு கொடுத்தனால தேர்ட் ஒர்க்கிங் டே எனக்கு 4ன்னு கிடைக்கும். 28ம் 30யும் ஹாலிடே, 3யும் ஹாலிடே, 1 and 2 வீக் ஆஃப், வீக்கெண்ட். ஸோ இதுதான் வந்து ஒர்க் டே வந்து நெக்ஸ்ட் ஒர்க் டேவை வந்து எப்படி ஃபைன் பண்ணி எடுத்துட்டு வர்றது அப்படின்றதுக்கான ஃபார்முலா.